Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple One Tarot in Tamil. Next 48 hours எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். Money, career and then relationship, love relationship, no contactல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல person on your mind, okay? அப்படி நாம பார்க்க போறோம். So let's see, collective reading தான் பார்க்க போறோம். So next 48 hours வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, let's see என்ன மெசேஜஸ் கிடைக்குதா இல்ல ஏதோ உங்களை நோக்கி வருதா அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். Please put it, what about next 48 hours for my collective? Money related பார்க்கலாம். first Five of Wands, Three of Pentacles, Ace of Swords, Empress. நீங்க போராடிட்டு இருந்த விஷயத்துல சக்சஸ், உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். மணி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கிடைக்கும். ஓகேவா, வர வேண்டியதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கும். அண்ட் மணி ரிலேட்டடா நீங்க யாரையோ மீட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, ரைட்? அண்ட் வாட் இஸ் திஸ் ஃபைவ் ஆஃப் வாண்ட்ஸ்? ஸோ நீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஃபினான்ஷியலா அதுக்கு நீங்க புதிய யுக்தியை வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பிளானு பாஸ்டில் நடந்த விஷயங்களோட கொஞ்சம் போராடிட்டு இருப்பீங்க. ஒரு மன போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை தேர்ட் பார்ட்டிஸோட சில பாஸ்ட் விஷயங்கள் ரிலேட்டடாக சில போராட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் பிளான் ஆக்ஷனாக எடுக்கிறதுக்கு அதிகமாக யோசிக்கிறதா பார்க்க முடியுது, ரைட்? ஸோ அந்த ஒரு போராட்டம் இருந்திருக்கும் இது வரைக்கும், அது இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பட் எனிகோ 3 of Cups இருக்கு நமக்கு. ஓகே, ஐ ஃபீல் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்த விஷயம், பிளான் பண்ணிட்டே இருந்த விஷயம் போராடி முடிச்சு அதை நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியும் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு இது வந்து நடக்க இருக்குது, ரைட்? எம்பரஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்றது, மணி வர்றதுக்கான புதிய வாய்ப்புகளும் வரும், மணியுமே உங்களுக்கு வருது அப்படின்றத வரிசையாக பார்க்க முடியுது. ஓகே, வாட் இஸ் திஸ் எம்பரஸ்? சன், 9 of Cups. எதை இழந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஹோப் உங்களுக்கு வரும். அந்த லாஸை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வந்து வரும். ஓகேவா, நீங்க மிஸ் பண்ண சப்போஸ் மணி லாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அந்த வருத்தத்துல இருந்து நீங்க விடுபடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, நீங்க விரும்புற மாதிரியான ஒரு பொசிஷனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜாப் லாஸ், சப்போஸ் நான் அது கரியர் பார்க்கும்போது பார்க்கலாம், பட் மணி ரிலேட்டடா பேசும்போதும் வருது. ஜாப் லாஸ் ஏற்பட்டிருந்தா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க விரும்புற மாதிரியான ஒரு அருமையான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது மூலமா ரொம்பவே வந்து உங்க லைஃப் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே, எம்பரஸ் இருக்குதே, சன் இருக்குது. ஓகே, ஸோ உங்க மனக்கவலைகள்ல இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். உங்களுக்கு எது விருப்பம், உங்களுக்கு எது வந்து ஹாப்பியா உங்களுக்கு வச்சுக்க முடியுமோ அந்த விஷயம் உங்களை நோக்கி வருது. ஓகே, ஸோ சில பேருக்கு நியூ ப்ராஜெக்ட், நியூ ப்ரப்போசல், நியூ ஐடியாஸ் நீங்க மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மணி ரிலேட்டடா சில பேரை நீங்க மீட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது.
ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி இருக்கும். Queen of Pentacles, right? So financial stability வந்து ஏற்படும். Okay, so next let us see career பார்க்கலாம். For next 48 hours, what will be career for you? Job or business? ஜாபோ கரியரோ பிஸ்னஸோ உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வருமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். வரும், ஸ்லோவாக வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பாருங்க காய்ச்சலாக தான் வருது. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வருது. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாபாக இருக்குது. ப்ரமோஷன் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வருது. ஓகே, ஒரு நல்ல ஹையர் பொசிஷனுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் வாட் வில் பி for my collective in the next 48 hours, please put it regarding career, job, business, moon. Oh my god, devil, 10 of wands, hierophant. Oh god, you should be very careful. கரியர் ரிலேட்டடா இல்லை ஜாப்ல உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் வந்து தொல்லைகள் கொடுக்கலாம். உங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஓகே, பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு நியூஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 4 பேருக்கு கைட் பண்ணக்கூடிய திறமையுள்ள ஒரு பர்சன். ஓகே, அதனால தான் அவங்களுக்கு வந்து ஜெலஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹெரஃபன் டெவில் இருக்கா, ஸோ அந்த ஜெலஸ்னால உங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணுறாங்க, ரைட்? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா என்னதான் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதை பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் நினைக்கலாம். அண்ட் எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், ரைட்? 3 கார்டு இருக்குது. மேபி உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் வரலாம். ஸோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஓகேவா? அது ஒரு கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்னு பார்க்க முடியுது. ஓகே, அதனால் கோவப்படாமல் வருத்தப்படாமல் இருக்கிற அந்த வரக்கூடிய அந்த வேலைகளை முடிங்க. 1 by 1 முடிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் மூன்? 3 of wands. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப லாஜிக்காக யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் 3 of wands பார்க்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, பாருங்க, ஹை பிரிஸ்டஸ், ஸ்டார், 2 of wands, டெவில். மறைமுகமாக சில தாக்குதல்களுக்கான பிளான் போயிட்டு இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, உங்கள் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ரகசியமாக வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாகவும் இருக்கலாம். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். Three of Swords. Wow, King of Pentacles வந்துட்டார். ஸோ 3 of Swords, டெத், King of Pentacles, 4 of Pentacles. எதுக்காகவாது பயந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் மேலதிகாரிக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, இல்லை உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை மணி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே பயந்துட்டு இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ்னால இந்த பய உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து ஏற்பட்டிருக்கலாம். பட் டெத் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு நல்ல பொசிஷனுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் மணி அப்படின்னு ஜாபு, வேலைன்னு ஓடக்கூடிய ஒரு எனர்ஜி தெரியுது. நெக்ஸ்ட் 48 hours நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்ற ஒரு பிளான், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஏற்படும். ஓகே,
அதுக்கான ஒரு பிளான் கூட நீங்க போடுவீங்க, ரைட்? ஸோ சில அடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அடிக்ஷன்ஸை விட்டுருங்க. மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லை குரு போய் பாருங்க, உங்கள் குருவை மீட் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்கள மீட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மனக்குழப்பத்துலேருந்து விடுபட முடியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 48 hours உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் அவங்க ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 48 hours your person feeling towards you and their actions towards you. Next 48 hours, please Spirit. What about my collective person's feelings towards my collective and their actions also? ஸோ உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா, ஓகே வருவாங்களா மாட்டாங்களா, கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, என்னதான் பண்ணுறது, பிடிவாதமாக இருக்கிறாங்க, ஓகே அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு இருக்கிறாங்க, ஸ்டபனாக இருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப போராட்டமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, ஓவர் இமோஷ்னல் ஆகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேர் வந்து அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. இங்கே 8 of Cups இருக்கு, ஓகே. கொஞ்சம் பேர் வந்து அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் மேபி நீங்கள் ஓவர் இமோஷ்னல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நம்ம கூட வந்து மறுபடியும் சேருவாங்களா, ஓகே. இவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் ஒரு சிலர். அப்படி இருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் வந்து உங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக தெரியுறீங்க. இன்னொருத்தவங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக நான் எக்ஸ்பிரசிவ், எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களோட ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கலாம். ஸோ நம்மளுடைய திருமண வாழ்க்கையா இல்லைன்னா நம்மளை விரும்பி வர்றவரா அப்படின்ற ஒரு குழப்பம் சிலருக்கு. அதை நோக்கி என்ன ஸ்டெப் எடுக்க அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ இந்த மாதிரி குழப்பத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது, ரைட். இந்த குழப்பம் எனக்கு தேவையே இல்லை. ஸோ எதுவும் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இப்போதைக்கு நான் வந்து இந்த மனக்கவலையிலேருந்து மட்டும் விடுபட்டால் போதும் அப்படின்னு ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஓகே. ஸோ ஸ்டில் அவங்க வந்து பிளாக்டாக இருக்கிறாங்க, ரைட். பிளாக்டாக இருக்காங்க, ஈகோ இஷ்யூஸ், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. ஒரு ட்ராமாட்டிக் நேச்சர் இருக்கலாம் உங்கள் பர்சன்ட்ட, அதை அவங்க மறைக்கிறாங்க, ஓகே. பட் தே வாண்ட் டு புட் எஃபர்ட். ஸோ தற்சமயம் அவங்கள வந்து அவங்க பிஸியாக வச்சுட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் அவங்கள பிஸியாக வச்சுட்டு இருக்கீங்க, ஓகே. ஸோ நீங்களும் சப்போஸ் நீங்களும் பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஈகோ இஷ்யூஸ் தெரியுது, உங்கள் சைடும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் see what about their feelings towards you. 9 of Wands, 8 of Pentacles. அவங்கள பிஸியாக, நீங்கள் எப்படி உங்களை பிஸியாக வச்சுக்கிறீங்களோ
அவங்களும் வந்து இந்த குழப்பம், டெசிஷன் எடுக்க முடியல, எந்த ஆக்ஷனும் என்னால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்கிறாங்க. ஓகே, பட் ஸ்லோவாக எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இந்த குழப்பத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும், ஒரு நியூ பிகினிங் வேணும். 10 of Pentacles. ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும். அகெயின் 5 of Swords. ஆனால் வந்துட்டு ஈகோ தடுக்குது. கேஸில் ட்ராமா, சுற்றி இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து அவங்கள ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணுது. பட் ஸ்லோலி தே வில் கம், ஹி ஆர் ஷி. ஓகே, நீங்கள் ஆனால் ஸ்ட்ராங்காக உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்டேபிளாக இருக்கிறீங்க மணி விஷயத்தில் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. Their feelings towards you. Spirit. 4 of Swords. Again Emperor, Empress. Emperor, Empress வந்து பாருங்களேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ரிலேட்டடாக அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ நிறைய பாதிக்கப்பட்டதாக அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஒரு பர்சன் அவங்கள பார்க்குறாங்க. உண்மையாக இருக்கிறீங்க, லாயலாக இருக்கிறீங்க, டங்கு ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் அவங்க வந்து இல்லை இது அவசரப்பட்டு நம்ம, பட் நான் எனக்கு என்ன தெரியுதுன்னா 10 of Pentacles நோக்கி ஓடிடுற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வருவாங்களா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பொறுமையாக. What is this Knight of Swords? அவங்க ஈகோ விட்டுட்டு அவங்களுக்கு வர்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 5 of Cups, Knight of Cups. வா, ஸோ வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, எமோஷ்னலி அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. இந்த பிரேக்கப் சிச்சுவேஷன் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. தே வாண்ட் டு ஆஃபர் யூ லவ் and commitment also. Okay, what they want to offer. Please Spirit. 4 of Pentacles, Magician, 6 of Pentacles. விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரச்சனையை சரி பண்ணணும், ஸ்டக் எனர்ஜி வந்து சரி பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் போடுவாங்க. ஓகே, wow, Hierophant, King of Cups, Chariot, Ace of Cups, Ace of Swords, Wheel of Fortune. நிறையா மேஜராக இருக்கானா உங்களான டைம் வந்து மாறணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை அதற்கான டைம் வருது அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு புரியுது. ஸோ நவ் தே ஆர் கேரிங் யூ, தே வாண்ட் கமிட்மெண்ட், ரைட்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ், ஸோ வாட் வில் பி இன் நெக்ஸ்ட் 40 days இதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஓகே, ரைட், நீங்கள் பொறுமையாக ரொம்பவே போராடிட்டு இருக்கீங்க. அமைதியாக இருக்கிறதே பெரிய போராட்டம் தான். என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுமையாக தான் இருக்கிறீங்க. இங்கே எம்பரர் எம்பரஸ் பார்க்கும்போது இந்த நெக்ஸ்ட் 40 daysல கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 10 of Pentaclesம் இருக்குது. இங்கே நான் சாய்ஸஸும் இருக்குது. சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது. ஓகே, அண்ட் ஆப்ஷன்ஸும் தெரியுது. ஓகே, சம் பர்சன் மே ஆஃபர் யூ லவ், அந்த மாதிரியும் பார்க்க முடியுது. ஓகே, அது உங்கள் பர்சனே வந்துட்டு உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு பற்றி அவங்களுடைய ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே, அண்டு வேர்ல்டு அண்டு 3 of Wands பார்க்கும்போது நீங்கள் காத்துட்ருக்கிற விஷயத்தில் வந்துட்டு ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது, ரைட்? ஸோ சம்வாட் ஒரு மெசேஜ் கிஃப்ட்டு வரலாம் உங்களுக்கு.
இந்த சிச்சுவேஷனை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்கான எஃபோர்ட்டை வந்துட்டு அவங்க போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை மேபி அவங்க வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டைரக்டாக எஃபோர்ட் போடலன்னா கூட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. What will be their feelings or actions in next 48 hours towards my collective spirit? Runner, selection, lightning, sudden change. அவங்கள்ட்ட இது வரைக்கும் ஓடிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. சர்ப்ரைஸ். ஓகே, நீங்களே வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு மாற்றத்தை வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கீங்க. ஸோ ஒரு மாற்றம் வந்து தெரியும். ஓகே, தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருந்திருக்கலாம், அதை நோக்கியே கூட சில பேர் ஓடி இருந்திருக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது. Relationship is over, no second chances, grow and transform your life. இது வந்து நீங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இது வந்து நான் ஏன் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போகணும் அப்படின்னு நீங்க சில பேர் யோசிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா அதுவே அவங்களும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும்னு பார்க்க முடியுது. மிரர் இங்க இருக்கு. ஓகே, அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ரிலேட்டடா யோசிங்க, வேண்டாம் அப்படின்னா அது ரிலேட்டடா நீங்க எப்படி யோசிக்கலாம். எனக்கு வேண்டாம், இது நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே அங்க பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, சோல்மேட்ஸ் ஹார்ட் புரோக்கன். எனிகோ ரெண்டு பேருமே இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் அண்ட் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். ஒரு ஹார்ட் பிரேக் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த செப்பரேஷனை நினைச்சு பிரேக் நினைச்சு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகே, இதோ அவங்க தொலைச்சிட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நிறைய கார்ட்ஸ். Let us see. So next 48 hours. I want only one card. And the card, Dragonfly Boat. Be light-hearted, finding out things coming to light, adapt, change, heal ஆயிட்டு. இது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஹீலிங் தான் அலோவ் பண்ண நினைக்கிறாங்க. ஆக்ஷனுக்கு எனக்கு ஒரு கார்டு வேணும்னு கேட்டேன் நான். ஸோ அவங்களுடைய இப்போதைக்கு அவங்களுடைய ஆக்ஷன் வந்து ஹீலிங் தான். ஸோ நடந்த விஷயத்துல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே வரணும். அதுக்கான எஃபர்ட்ல தான் அவங்க இருக்காங்க. ரிசீவிங் வாட் யூ நீட், ப்ரோக்ரஷன், அரைவிங், மூவிங் ஆன், க்ளோசர் இஷ்யூஸ். கொஞ்சம் க்ளோசர் ஆகிறதுக்கான ஒரு பயம் இருக்குது, அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. ரைட், நான் வந்து அரைவிங், ரிசீவிங் வாட் யூ நீட். whatever may be the things, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. அண்ட் அவங்களுடைய ஆக்ஷன் கரண்டா வந்து என்ன எப்படின்னா ஹீலிங் அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு ஹீலிங் வந்து தேவைப்படுது. ஓகே, what the universe wants to say about this relationship. Universe wants to say about this relationship. This devil. பொறுமையா இருங்க, ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால ஏற்பட்ட விஷயங்கள் வந்து அதுதான் வந்து குழப்பத்தை ஏற்பட்டிருக்கலாம். இந்த பாருங்க, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், டிவைன் டைமிங் வரும் அப்படின்னு சொல்றாங்க. டிவைன் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ வில் பி தேர். ஓகே, மேபி இன்னொன்னு சொல்றாங்க, இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு, ஒரு மாற்றம் ஏற்படும்.
உங்க பர்சன் வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸை நோக்கி எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதை விட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு ஸ்டில் வந்து மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. பட் எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைம் வரும். அது வரையும் இந்த பொறுமை தேவை. அவங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் தான் சொல்ல முடியாது. இது ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம். ஓகேவா? ஆனால் வந்து அவங்க எஃபர்ட் போடணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கும் வருவாங்க. அதுவும் யோசிக்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. ஓகே, ஹீலிங் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய ஆசை நிறைவேறணும். என்னுடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா, இதை நோக்கி நான் வந்து எஃபர்ட் போடணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கலாம். சில பேருக்கு உங்க மேல அவங்களுக்கே வந்துட்டு ஒரு ஜெலஸ் பொறாமை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னாலையும் சில டாக்ஸிசிட்டி இந்த ரிலேஷன்ஷிப் சுற்றி போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? So let's see, right? So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.